உங்களுக்கு நான் என்னை வெளிப்படுத்துவேன்னு சொன்னா அவரை தவிர வேற யாரும் அவரை பார்க்க முடியாது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் அவரை பார்க்கவே முடியாது. ஏன்னா யாரும் அந்த அளவுக்கு பரிசுத்தம் இல்லை. ஆனா ஒரு குவாலிட்டி ஆண்டவர் பார்க்கிறார். அந்த ஒரு குவாலிட்டிக்கு தம்மை தொலை மட்டும் தாழ்த்துகிறார். அந்த குவாலிட்டிக்கு பேர் தான் கீழ்ப்படிதல். ஆமென். கீழ்ப்படிகிறவனுக்கு கர்த்தர் தம்மை என்ன செஞ்சுவார்? வெளிப்படுத்துவார். சாமுவேல் ஏலி சொன்ன மாத்திரத்துல கீழ்ப்படித்தார். சொன்ன மாத்திரம், கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நீங்க சொல்லுங்க ஆண்டவரே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்க என்ன சொல்ல சொன்னாலும் நான் சொல்லுவேன். நீங்க எப்படி என்ன நடத்தினாலும் நான் நடப்பேன். நீங்க எந்த பாதையில போக சொன்னாலும் நான் போவேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கீழ்ப்படிதல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. எல்லாமே இருக்குங்க, ஆனா கீழ்ப்படிதல் நம்ம இடத்துல நிறைய நேரம் தொலைஞ்சு போய் காணப்படுது. அந்த குணாதிசயம் நம்ம வாழ்க்கையில அது தேட வேண்டியதாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கீழ்ப்படுகிறவனுக்கு என்னை நான் வெளிப்படுத்துவேன். இதோடு ஆண்டவர் நிறுத்தி கொள்ளவில்லை. இந்த 3வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால் போதும், அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. கர்த்தர் பின்னும் சிலுவையிலே தரிசனம் தந்தருளினார். ஒரு தடவை மட்டும் கொடுப்பாரா? கர்த்தர் மீண்டும் 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 கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. மீண்டும் 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 பின்னும் ஒரு முறை, பின்னும் ஒரு முறை, பின்னும் ஒரு முறை, இன்னும் ஒரு முறை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் சொல்றேன், அப்பாவுடைய சமூகத்துல விழுந்து கிடப்போம் என்று சொன்னார். கர்த்தர் அவரை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனாய் இருப்பார். இந்த சாமுவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார் எல்லாவற்றையும். அதோடு கூட இல்லைங்க, கர்த்தர் சாமுவேலோட சத்தத்தை கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருடைய சத்தத்தை சாமுவேல் என்ன செய்வான்? கவனித்து கேட்பான். சாமுவேலுக்கு அந்த சத்தத்தை நிதானிக்கிற அந்த கிருபை. இது யாருடைய சத்தம் என்பது சாமுவேலுக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் பேசினார், அந்த சத்தம் தெரியும். எப்படி ஆண்டவரோட எத்தனை மணி நேரம் பேசணும்? நான் சொல்றேன், இந்த கீழ்ப்படிதல் தான் ஜெப ஜீவிதத்துக்கு நேராக நம்மளை நடத்தும். கர்த்தரோடு பேசுகிற அந்த அனுபவத்துக்கு நேரம். கீழ்ப்படிதல் இல்லைன்னு ஜெபம் இல்லை. கீழ்ப்படிதல் இல்லாத ஜெபம் அது பிரயோஜனமற்ற ஒரு ஜெபம். கீழ்ப்படிதலோடு கூட தேவ சமூகத்துல காத்திருந்த சாமுவேலுக்கு அவன் மரணம் அடையும் நாள் வரைக்கும் கர்த்தர் பேசிட்டே இருப்பார். கர்த்தர் பேசிட்டே இருப்பார். ஆண்டவர் அதோடு நிறுத்திக்கல.